ஆஃப்டர் ஆல் 50 crores அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆஃப்டர் ஆல் 50 crores அந்த மாதிரி சாதாரணமாக மாறிடும். இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், கோடிகள் உங்களுக்கு சாதாரணமாய் மாறும். ரொம்ப அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற இதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது தேவ வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். வெறும் மாம்சத்தை கொண்டு மனிதன் சிலதை சம்பாதிக்கிறான், சிலர் மனதை கொண்டு சிலதை சம்பாதிக்கிறார்கள். 2 ஃபிசிக்கல் எஃபோர்ட்டுக்கும் ஒரு ரிசல்ட் இருக்குது, அறிவின் எஃபோர்ட்டுக்கும் ஒரு ரிசல்ட்டு இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் இந்த ஃபிசிக்கல், இந்த மைண்ட், இதை தாண்டி நம்முடைய ஆவியில் தேவ ஆவியும் இணைந்து வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். அதனால் நம்முடைய ஜேர்னிங்கிறது இந்த கடின உழைப்பை தாண்டி அல்லது அறிவு, மனது இதையெல்லாம் பிரயோகித்து பயன்படுத்தி வருகிற செல்வங்கள், அதையும் தாண்டிய செல்வங்களை தான் நம்ம பார்ப்போம். ஸோ ரீசன்ட் டேஸில் ஆண்டவர் எனக்கு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை வேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, துரிதமாய் அப்படிங்கிற வார்த்தை. அதை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக அதன்படியே தான் நடக்கும். அதனால் கோடிகள் வேகமாய் உங்கள் கரங்களிலே அது வரும் அப்படிங்கிறத நீங்கள் வரவேற்கலாம்.